தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்கிறார். 500 பேர் பந்தோபஸ்ட்ல இருந்தாங்க. 500 பேர்ல இல்லைங்கண்ணா, ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ், கார்டு, வண்டிக்குள் உட்கார்ந்து இருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா 500. கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர்? 100 பேர் கூட இல்ல. ஒரு வண்டியில ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் 30 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கணக்கு எழுதி 500 சொன்னாலும் ஏத்துக்க முடியாதுங்கண்ணா. ஒரு கூட்டம் வரும்னு தெரியும், அது 10,000மோ 20,000மோ 50,000மோ நம்பரை விடுங்கண்ணா. ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணும்ல, அதையே செய்யாம இன்னைக்கு 500 மழுப்புறாங்க. 500ங்கிறது கீழே இல்லைங்கண்ணா. டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா, கீழே லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா? இல்ல, அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ், அதுலயே 300 பேர் போயிருப்பாங்க. அதனால் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளாய் பண்ணிட்டு என்ன அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க? மூன்றாவது, இது பெரிய இழுபறி, கிட்டத்தட்ட 4-5 நாள் இழுபறி. இந்த லேண்டுக்கு போய் பாக்குறாங்க, அங்க போய் பாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு 100 டைம் யோசிக்கணும். ஏன்னா உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அவ்வளவு சொல்றாங்க. பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும். வேலுச்சாமிபுரத்தில் எந்த வழி இருக்குங்கன்னா? ஒருவேளை முக்கியமான விவிஐபி நாம யார சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும்? ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்திருக்கிறாங்க. அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யணும்.